செகண்டில் இருந்துச்சு இல்லையா? பாருங்கள், செகண்டில் இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல திருப்பும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் திருப்பணும். நம்ம வந்து செகண்டில் கொஞ்சம் வேகமாக திருப்பிட்டோம். அது ஒரு பாயிண்ட்டு. இதே நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டு அந்த டேர்னிங்க்கு முன்னாடியே ஃபஸ்ட்டை போட்டு நீங்கள் மெதுவாக திருப்பினீங்கன்னா கிளச்சிலேயே திருப்பலாம். கிளச்சை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே திருப்பலாம் வண்டியை. சரிங்களா? அப்போ செகண்டில் திருப்பினதுனால வண்டி வந்து ஹை ஸ்பீடு மூவிங்கில் இருக்கும். நீங்கள் கிளச்சை எடுத்தால் கூட ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அப்போ ஜம்ப் ஆனதுனால தான் நம்மளால் திருப்ப முடியல அந்த இடத்துல. அதான் மேட்ரு. சரிங்களா? முதல்ல ஸ்டார்டிங் வந்தீங்களா கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது எனக்கு ஸ்டீரிங். கரெக்டாக? முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க, மாற்றி ஒரு லெவல் தெரியாமல் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியர் போடுங்க. கியர் எல்லாம் கரெக்டாக போடுறீங்க. செகண்ட் எடுங்க. செகண்ட் கியர் மெதுவாக எடுத்து காட்டுங்க. ஓகேவா? இப்போ தேர்டு கியரை லூஸ் பண்ணி மெதுவாக எடுத்து காட்டுங்க. ஓகேவா? ஃபோர்த்து கியரு அதே மாதிரி லூஸ் பண்ணி எடுத்து காட்டுங்க. ஓகேவா? இப்போ தேர்டு கியரு அதே மாதிரி லூஸ் பண்ணி. ஓகேவா? செகண்டு அதே மாதிரி லூஸ் பண்ணி கட் பண்ணி சைடில் கட் பண்ணணும். டெட் எண்ட் வரணும். அப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுங்கிறது இல்லை, நியூட்ரல் போகாமல் சைடில் வாங்க. இந்த சைடு வெரி குட். அவ்வளோதான். அப்போ இப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்டு நியூட்ரல் போகக்கூடாது. சைடில் வாங்க, ஓரமாக. அவ்வளோதான். ஓரமாக வாங்க. ஓரமாக வாங்க. இதான். சரிங்களா? அப்போ இதுக்கு நியூட்ரல் போகணும். எதுக்கு? தேர்டுக்கு. அவ்வளோதான். இப்போ தேர்டுக்கு பஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு நியூட்ரல் போகணும். பஞ்ச் பண்ணுங்கள். ஃபோர்த்லேருந்து தேர்டுக்கு நியூட்ரல் போகணும். பஞ்ச் பண்ணுங்கள். அப்போது தேர்ட்லேருந்து செகண்டுக்கு நியூட்ரல் போயிட்டு பெருவிரலை வச்சு வண்டியை இந்த பக்கம் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஓரமாகவே எடுக்கலாம். இந்த சைடு ஓரமாக புஷ் பண்ணி எடுங்க. இப்படி எடுங்க. அவ்வளோதான். சரிங்களா?